ஆக்சுவலாக நம்ம பார்த்துட்ருக்கிற ப்ரோக்ராம் பேர் ராஜநேரம்னு உங்களுக்கு தெரியும். நான் வந்து அம்மனருள் என் பழனிநாதன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப வருஷமாக தெரியும். கிட்டத்தட்ட 2000லேருந்து நம்ம பழைய எல்லா சேனல்லையும் ப்ரோக்ராம் பண்ணதுலேருந்து நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க. இப்போ அம்மன் சுவாமிகள் அப்படின்ற அந்த தீட்சை பெற்று அம்மன் சுவாமிகளாக உங்கள் முன்னாடி நான் வந்து உட்காந்துட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உங்களோட விதி மாறுறதுக்கு, உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிறதுக்கு அறிவியல் பூர்வமான ஒரு தீர்வு, அதே சமயத்தில் அந்த தீர்க்க வேண்டிய முறை வந்து முழுவதுமாக ஒரு கடவுள் சார்ந்த ஒரு விஷயமாக, ஒரு தீர்க்கமான நம்ம சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுகளாகவும் அறிவியல் சார்ந்த சொல்யூஷனாகவும் 2 தீர்வுகள் கொடுக்குறோம். நம்ம 2 விதமான தீர்வுகள். அதன் மூலம் கட்டாயமாக உங்களுடைய விதியை மாற்றி நீங்கள் சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு முழு வழியை இந்த நேரம், இந்த மாலை நேரம் உங்களுக்கு எப்பொழுதுமே கொடுத்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற அத்தனை பேருக்கும் அவங்களோட பிரச்சனைகள் சால்வ் ஆகுது. நீங்கள் நேரடியாகவும் என்னை வந்து பார்க்கலாம். காலர் காத்துட்ருக்காங்க. வணக்கம் ராஜநேரம். ஹலோ, இப்போ கேட்கலாங்களா? கேளுங்கம்மா. இப்போ கேட்கறதுக்கே பண்ணேன், காலே எனக்கு கிடைக்கல. ரொம்ப இப்போ கிடச்சிருச்சு. நீங்கள் பேசலாம். உங்களோட பேர் என்னம்மா? என்னுடைய பேர் வள்ளியாத்தா. ஓகே. யாருக்கு ஜாதகம் பார்க்கணும்? மகனுக்கு. மகனோட பேர் சொல்லுங்கம்மா. குமரவேல். குமரவேல். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் சின்னதாராபுரத்துக்கு பக்கம் வளையனூர். வளையனூர், சின்னதாராபுரம். ஓகே. அவரோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். குமாரவேலோட டேட் ஆஃப் பர்த்து 30/7/1983. ஓகே. டைம் சொல்லுங்கம்மா. டைம் சனிக்கிழமை காலையில் 7:50. 7:50. வெரி குட். ஓகே. பிறந்த ஊர்? பிறந்த ஊர் மாவட்டம் என்ன? பிறந்த ஊர் மாவட்டம்? பிறந்தது செங்காலி வலசங்க, இங்கே அரவக்குறிச்சி மாவட்டம். அரவக்குறிச்சி. கரூர். ஓகே. அரவக்குறிச்சி, கரூர். ஓகே. பிறந்த ஊர் செங்காலி வலசங்க. ஆமாம், அதுதான். அந்த ஊர் வந்து எந்த இது மாவட்டத்தில் இருக்குன்னு கேட்டேன். அரவக்குறிச்சி மாவட்டம், திருச்சி டிஸ்ட்ரிக்ட், கரூர். ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம், சரியா? ஹலோ அம்மா, டிவியை பார்க்காம என்ன பார்த்து பேசுங்கம்மா. டிவியை பார்க்காதீங்கம்மா. இவர் பிறந்திருக்கிறது வந்து மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். லக்னம் வந்து சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காங்க. லக்னத்திலேருந்து 5 கேது 11 ராகுன்னு பூர்வ ஜென்ம லக்னத்திலேருந்து 5 கேது 11 ராகுன்னு பூர்வ ஜென்ம சாபம் இருக்குது. குலதெய்வம் ராமேஸ்வரம், வாரணாசிங்கிற காசி, புத்தகயங்கிற கயா, இதெல்லாம் கட்டாயமாக போயிட்டு வரணும். அப்போ தான் வந்து இவருக்கு எல்லா பலனும் சிறப்பாக கிடைக்கும். ராகு கேதுக்குள்ளே தான் எல்லா கிரகங்களும் மாட்டிகிட்டு இருக்கு. அதுக்கு பேர் காலசர்ப்ப தோஷம்னு சொல்லுவோம். அதற்காகவும் இவர் ராகு கேதுவை டீஆக்டிவேட் பண்ணிக்கணும். ராகு கேது கோமேதகம் வைடூரிய மோதிரம் இடது கையில் மோதிரமாக போடுறது, காளகஸ்தி, திருநாகேஸ்வரம், திருப்பம்பலம், அப்புறம் வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து கீழ்பெரும்பள்ளம், இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வர்றதன் மூலமாக இந்த நாகதோஷத்தை சரி செய்து கொள்ள முடியும். மேலும் இவருக்கு ஆக்டிவேட் பண்ணிக்க வேண்டிய பிளானட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் ஆக்டிவேட் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. அது ஆக்டிவேட் பண்ணிக்கும்போது நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இவருக்கு கிடைக்கும். அதனால் சூரியனை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இவருக்கு ஆக்டிவேட் பண்ணிக்க வேண்டிய பிளானட் பார்த்திங்கன்னா புதன் ஆக்டிவேட் பண்ணால் குடும்பம் அமையும், பணப்பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடைக்கும், லாபம், ப்ரொமோஷன், வேலையில் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அவருக்கு வந்து புதன் ஆக்டிவேட் பண்ணோம், பணம் வீட்டில் தங்குறதுக்கு எல்லாத்துக்குமே. அடுத்தது வந்து இவருக்கு ஆக்டிவேட் பண்ணிக்க வேண்டிய பிளானட் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி வந்து சுக்கிரன் வீக்காக இருக்கிறான்னா வீக்காக இல்லை, ஸோ அது தேவையில்லை. அடுத்தது வந்து யார் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஓகே. ஸோ இவருக்கு ஆக்டிவேட் பண்ண வேண்டியது இந்த இப்போ பிளானட் மட்டும்தான். வேறு எல்லா பிளானட்டுமே நல்லா இருக்குது இவருக்கு ஜாதகத்தில். லக்னாதிபதி சூரியனை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அது கூடவே சேர்த்து புதனை ஆக்டிவேட் பண்ணால், புதன் சூரியன் சேர்த்து ஆக்டிவேட் பண்ணால் புத ஆதித்ய யோகம் கிடைக்கும். அதனால் தலைமை பொறுப்பு இருக்கிற தகுதி கிடைக்கும். ராகு கேதுவை டீஆக்டிவேட் பண்ணிட்டா லைஃப் பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிடும். நல்லபடியாக பர்சனல் லைஃபும் அமையும், நல்லபடியாக வந்து வேலையும் அமையும், ப்ரொஃபஷனல் லைஃபும் நல்லபடியாக அமையும். இது உங்களுக்கு கொஸ்டின் இருக்காமா? சார், வீடு கட்ட முடியல, தொழில் பலதுல பிரச்சனை நிறைய இருக்குதுங்க சார். ஆமாம்மா, சூரியன் புதன் ஆக்டிவேட் பண்ணால் வீடும் கட்ட முடியும், தொழிலும் நல்ல தொழிலாக அமையும். கவலைப்பட வேண்டாமா, கட்டாயமாக நல்ல தொழில் அமையும். சூரியனுக்கு என்ன சார்? சூரியனுக்கு சூரியனார் கோயில் போகலாம், பிரதோஷ வழிபாடு பண்ணலாம், சூரியனுக்குரிய ரூபி மோதிரம் போடலாம். புதனுக்கு திருவெண்காடு போகலாம், ப்ளஸ் புதனுக்கு பெருமாள் கோயில் போகலாம். அது இல்லாமல் புதனுக்கு வந்து மரகத பச்சை மோதிரம் போட்டு சரி பண்ணிக்கலாம். அப்புறம் ராகு கேதுவுக்கு திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம் போகலாம்.
காளகஸ்தி போகலாம். ராகுக்குரிய கோமேதகம் கேதுக்குரிய இரண்டையும் ஒரே மோதிரத்தில் பதிச்சு இடது கை மோதிர விரலில் மோதிரமாக போடலாம். அது இல்லாமல் பூர்வ ஜென்ம சாபம் விலகிறதுக்கு குலதெய்வம் போகணும், ராமேஸ்வரம் போகணும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி. வாரணாசிங்கிற காசியும் புத்தகயன காயும் ஒரு தடையாவது போகணும். அப்படி பண்ணும்போது வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். சரியா? சரிங்க சார், பெரிய கஷ்டம். ஆமாம், இது எல்லாமே மாறிடுமா. காசி ராமேஸ்வரம் போயிட்டு இருந்தீங்கன்னா இது எல்லாமே மாற்றி தரேன். ஜஸ்ட்டு ஒரு மாதம் 1.5 மாதத்தில் உங்களோட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். எதுவும் இதுக்கு மேலே எதுவும் டவுட்னாலும் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேளுங்க, அவங்க சொல்லி தருவாங்க. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும், கவலைப்பட வேண்டாம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஆனால் அந்த தொழிலுக்குரிய பிளானட் வந்து 100% நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிருக்கு. ஆனால் பூர்வ ஜென்ம சாபம் இந்த ஜாதகத்துக்கு இருக்கிறதுனாலையும் லக்னாதிபதி சூரியனே வீக்காக இருக்கிறனாலையும் திறமை இருக்கின்ற அளவுக்கு முன்னேற முடியாமல் போகிறது. அதை சரி பண்ணுறதுக்கு தான் இதை நம்ம பண்ணியிருக்கிறோம். இனிமேல் இவங்க சீரும் சிறப்புமாக நன்றாக இருப்பார்கள் இந்த பரிகாரம் பண்ணுவதன் மூலமாக. அடுத்த காலர் காத்துட்ருக்காங்க. வணக்கம் ராஜநேரம். வணக்கம் ராஜநேரம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், நான் திண்டுக்கல்லேருந்து ஜோதி பிரகாஷ். திண்டுக்கல்லேருந்து ஜோதி பிரகாஷ். ஜோதி பிரகாஷ் பேசுகிறீங்க. ஓகே, யாருக்கு ஜாதகம் பார்த்துக்கணும்? எனக்கு தான் சார். உங்களுக்கு தான் பார்த்துக்கணும். ஓகே, ஒரு நிமிஷம். JOTHIPRAKA ஜோதி பிரகாஷ். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 5/7/1984. 1984. டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 11:55 இரவு. 11:55 இரவு. இப்போ 23/25. ஓகே. பிறந்த ஊர்? திண்டுக்கல். திண்டுக்கல். ஸோ நீங்கள் இப்போ பிறந்தது வந்து கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், லக்னம் மீன லக்னம், சரியா? ஆமாம். கன்னி ராசிக்கு அர்த்தாசிரம சனி நடந்துகிட்ருக்கு. திருநள்ளாறு போயிட்டு வந்தீங்களா? போகல சார். போகணும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகணும். 18, 19, 20 மே வரைக்கும் உங்களுக்கு அர்த்தாசிரம சனி இருக்கிறதுனால 6 மாதத்துக்கு ஒரு தெரியாது திருநள்ளாறு போகிறது நல்லது. மற்றும் நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சனிக்கிழமையில் போகிறதும், சனிக்கிழமையில் வந்து சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு ஏற்றி வைக்கிறதும் ரொம்ப சிறப்பு. காக்கைக்கு சாதம் வைக்கணும், அது சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். உங்கள் பாக்கெட்டில் 2 இலைய துளசியாவது இருக்கணும். ஒரு கட்ட துளசி இருந்தால் ரொம்ப உத்தமம் உங்களோட பேக்கில். அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் 7 சனியை வின் பண்ணுறதுக்கான முழு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு அதை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். மேலும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாதக பிரகாரம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு பார்ப்போம். உங்களோட லக்னம் வந்து மீன லக்னம். மீன லக்னத்துக்கு அதிபதி குரு. குரு வந்து நல்லா இருக்கிறாரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தனஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய், அவர் வீக்காக இருக்கிறார். செவ்வாய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. செவ்வாய்க்கு பவழம் ஒரு 8 கேரட் அல்லது 10 கேரட்டில் டாலராக பண்ணி கழுத்தில் போட்டுக்கணும். அப்படி போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த செவ்வாயோட பவழம் மூலியமாக அந்த செவ்வாயோட சக்தி கிடைத்து குடும்பம் நன்றாக இருக்கும், பணப்பிரச்சனை இல்லாமல் இருக்கும், பாக்கியமாக எல்லாம் கிடைக்கும். இல்லைன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு நிறைய போராட்டம், எதை எடுத்தாலும் தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படும். அதெல்லாம் மாற்றுறதுக்கு நீங்கள் செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்தில் வந்து லக்னத்துலேருந்து 3 ராகு 9 கேது, பாக்கியஸ்தானம் வீக்காக இருக்குது. அது ஒரு போராட்டமான வாழ்க்கையை குறிக்குது. அதுக்காக நீங்கள் ராகு கேதுவை டீஆக்டிவேட் பண்ணிக்கணும். அடுத்தது உங்களுக்கு வந்து புதனை ஆக்டிவேட் பண்ணணும். புதனை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சொந்த வீடு, வாகனம், சொத்து சுகம் மற்றும் மனைவி மூலியமான ஆதாயம் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் கட்டாயமாக புதனை ஆக்டிவேட் பண்ணணும். மேலும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்க வேண்டியது பூர்வ ஜென்ம சாப நிவர்த்தி நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கணும். அதுக்கு குலதெய்வம் ராமேஸ்வரம், காசி கயா கட்டாயமாக போயிட்டு வரணும். மற்றபடி நீங்கள் செவ்வாய்க்குரிய டாலரும் புதனுக்குரிய மோதிரம் சுண்டு வரலையும் போட்டுட்டு ராகு கேதுவை இடது கையில் போட்டுட்டு குலதெய்வம் ராமேஸ்வரம், காசி கயா போயிட்டு வந்துட்டாலே உங்களோட அனைத்து பிரச்சனையும் சால்வ் ஆகி வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக நீங்கள் இருக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ப்ராப்ளம் அப்படின்னா என்ன பிரச்சனை சம்மந்தமாக கொஸ்டின் கேட்க விரும்புகிறீங்க? பிசினஸ் நான் ஒரு கடை வச்சிருந்தேன், கடையை எடுத்துட்டேன். ஓகே. இப்போ ஃப்ரெண்டு ஒருத்தர் வேலைக்கு கூப்பிடுறாரு நம்மளை. ஓகே. நான் இங்கே இருக்கேன், வெளியூர் இருக்கேன், அவர் வெளியூர் கூப்பிடுறேன். வீட்டில் மாசம் வேறு இருக்காங்க. ஓகே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த வேலை இந்த கடை பிஸ்னஸ் பண்ணிங்களா, அதை எப்போ 2017 ஸ்டார்டிங்கில் மூடிட்டீங்களா? இது இப்போ 2018 கடைசியில். சாரி, 2018 கடைசியில் தான் மூடி இருக்கீங்க. ஆமாம் சார். 2018 ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்போ பிஸ்னஸ் வந்து நஷ்டமாக போச்சா? இல்லை, அந்த கடைசி அது ஒரு
ஒரு 3 மாசம் ரொம்ப ரொம்ப அடி வாங்கிருச்சு. அதாவது 2018 ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஸ்டார்ட் ஆச்சு. அது ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட எண்டில் லாஸ்ட் 3 மந்த்ஸில் தான் உங்களுக்கு பிரச்சனை முழுசாக முத்தி போயிருக்கு. அது இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் முழுசாக உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஆக்சுவலாக குரு பயிற்சி முடிஞ்ச 3 மாதம், அதாவது 3ல் குரு போனதுக்கப்புறம் நான் 4ல் இருக்கிற சனி, ஏன்னா ஆல்ரெடி குரு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தார், இப்போ அவரும் இல்லைங்கிறதுனால மொத்தமாகவே சனியும் சரியில்லை குருவும் சரியில்லைன்னு சொல்லிட்டு டோட்டலாக பிஸ்னஸ் மூடுற ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. இப்போ குரு வந்து என்னங்கப்பா அதுக்கேற்றப்ப என்னோட சிஸ்டரும் போன மாசம் இறந்துட்டாங்க. கடை காலி பண்ணி அங்கே ஒரு மாசத்துலயே இறந்துட்டாங்க. ஓகே. இப்போ இது எல்லாமே எதை காமிக்குதுன்னா, உங்களோட பேட் டைம் ஒன்று இருக்குங்கிறத மட்டும் தான் குறிக்குது. அதனால் நீங்கள் இப்போ வேலைக்கு போகிறதுங்கிற சூஸிங் வந்து தப்பு ஒன்றும் கிடையாது, தாராளமாக பண்ணலாம். அவங்க கர்ப்பமாக இருக்கிறத வந்து யாராவது பார்த்துக்கோங்க. அதனால் நீங்கள் வேலைக்கு போகிறதுனா போகலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணால் நல்லது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் இதை சரி பண்ணணும் அப்படின்னா, 100% இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் கோயில் போய் வழிபாடு பண்ணுங்கள். ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் மோதிரம் போடுங்க. இந்த பிரச்சனையை உங்களுக்கு சால்வ் ஆகிடும். ராகு கேது டீஆக்டிவேஷன், செவ்வாய் ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 100% பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அது மாதிரி புதன் ஆக்டிவேட் பண்ணுங்கள், 100% சால்வ் ஆகும். கவலைப்பட வேண்டாம். சரியா? ஸோ ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம பார்த்துட்ருக்கிற ப்ரோக்ராம் பேர் ராஜநேரம்னு உங்களுக்கு தெரியும். நான் வந்து அம்மன் அருள் என் பழனிநாதன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப வருஷமாக தெரியும். கிட்டத்தட்ட 2000லேருந்து நம்ம பழைய எல்லா சேனல்லையும் ப்ரோக்ராம் பண்ணதுலேருந்து நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க. இப்போ அம்மன் சுவாமிகள் அப்படின்ற அந்த தீட்சை பெற்று அம்மன் சுவாமிகளாக உங்கள் முன்னாடி நான் வந்து உட்காந்துட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம உங்களோட விதி மாறுறதுக்கு, உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிறதுக்கு அறிவியல் பூர்வமான ஒரு தீர்வு, அதே சமயத்தில் அந்த தீர்க்க வேண்டிய முறை வந்து முழுவதுமாக ஒரு கடவுள் சார்ந்த ஒரு விஷயமாக, ஒரு தீர்க்கமான நம்ம சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுகளாகவும், அறிவியல் சார்ந்த சொல்யூஷனாகவும் 2 தீர்வுகள் கொடுக்குறோம். நம்ம 2 விதமான தீர்வுகள். அதன் மூலம் கட்டாயமாக உங்களுடைய விதியை மாற்றி நீங்கள் சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு முழு வழியை இந்த மாலை நேரம் உங்களுக்கு எப்பொழுதுமே கொடுத்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற அத்தனை பேருக்கும் அவங்களோட பிரச்சனைகள் சால்வ் ஆகுது. நீங்கள் நேரடியாகவும் என்னை வந்து பார்க்கலாம். காலர் காத்துட்ருக்காங்க. வணக்கம், ராஜநேரம். ஹலோ, இப்போ கேட்கலாங்களா? கேளுங்கம்மா. இப்போ கேட்கறதுக்கே பண்ணேன், காலே எனக்கு கிடைக்கல. ரொம்ப இப்போ கிடைச்சிருச்சு. நீங்கள் பேசலாம். உங்களோட பேர் என்னம்மா? என்னுடைய பேர் வள்ளியாத்தா. ஓகே. யாருக்கு ஜாதகம் பார்க்கணும்? மகனுக்கு. மகனோட பேர் சொல்லுங்கம்மா. குமரவேல். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் சின்னதாராபுரத்துக்கு பக்கம் வளையனூர் சின்னதாராபுரம். ஓகே. அவரோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். குமாரவேலோட டேட் ஆஃப் பர்த் 30/7/1983. ஓகே. டைம் சொல்லுங்கம்மா. டைம் சனிக்கிழமை காலையில் 7:50. 7:50. வெரி குட். ஓகே. பிறந்த ஊர் மாவட்டம் என்ன? பிறந்த ஊர் மாவட்டம். பிறந்தது செங்காலி வலசங்க, இங்க அரவக்குறிச்சி மாவட்டம். அரவக்குறிச்சி. கரூர். ஓகே. அரவக்குறிச்சி, கரூர். ஓகே. பிறந்த ஊர் செங்காலி வலசங்க. ஆமாம், அதுதான். அந்த ஊர் வந்து எந்த இது மாவட்டத்தில் இருக்குன்னு கேட்டேன். அரவக்குறிச்சி மாவட்டம், திருச்சி டிஸ்ட்ரிக்ட், கரூர். ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். சரியா? ஹலோ அம்மா, டிவியை பார்க்காம என்ன பார்த்து பேசுங்கம்மா. டிவியை பார்க்காதீங்கம்மா. இவர் பிறந்திருக்கிறது வந்து மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். லக்னம் வந்து சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காங்க. லக்னத்திலேருந்து 5ல் கேது 11ல் ராகுன்னு பூர்வ ஜென்ம லக்னத்திலேருந்து 5ல் கேது 11ல் ராகுன்னு பூர்வ ஜென்ம சாபம் இருக்குது. குலதெய்வம் ராமேஸ்வரம், வாரணாசிங்கிற காசி, புத்தகயங்கிற கயா, இதெல்லாம் கட்டாயமாக போயிட்டு வரணும்.
அப்போ தான் வந்து இவருக்கு எல்லா பலனும் சிறப்பாக கிடைக்கும். ராகு கேதுக்குள்ளே தான் எல்லா கிரகங்களும் மாட்டிகிட்டு இருக்கு. அதுக்கு பேர் காலசர்ப்ப தோஷம்னு சொல்லுவோம். அதற்காகவும் இவர் ராகு கேதுவை டீஆக்டிவேட் பண்ணிக்கணும். ராகு கேது கோமேதகம் வைடூரிய மோதிரம் இடது கையில் மோதிரமாக போடுறது, காளகஸ்தி, திருநாகேஸ்வரம், திருப்பம்பலம், அப்புறம் வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து கீழ்பெரும்பள்ளம், இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வர்றதன் மூலமாக இந்த நாகதோஷத்தை சரி செய்து கொள்ள முடியும். மேலும் இவருக்கு ஆக்டிவேட் பண்ணிக்க வேண்டிய பிளானட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் ஆக்டிவேட் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. அது ஆக்டிவேட் பண்ணிக்கும்போது நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இவருக்கு கிடைக்கும். அதனால் சூரியனை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இவருக்கு ஆக்டிவேட் பண்ணிக்க வேண்டிய பிளானட் பார்த்திங்கன்னா புதன் ஆக்டிவேட் பண்ணால் குடும்பம் அமையும், பணப்பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடைக்கும், லாபம், ப்ரொமோஷன், வேலையில் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அவருக்கு வந்து புதன் ஆக்டிவேட் பண்ணோம், பணம் வீட்டில் தங்குறதுக்கு எல்லாத்துக்குமே. அடுத்தது வந்து இவருக்கு ஆக்டிவேட் பண்ணிக்க வேண்டிய பிளானட் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி வந்து சுக்கிரன் வீக்காக இருக்கிறான்னா வீக்காக இல்லை, ஸோ அது தேவையில்லை. அடுத்தது வந்து யார் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஓகே. ஸோ இவருக்கு ஆக்டிவேட் பண்ண வேண்டியது இந்த இப்போ பிளானட் மட்டும்தான், வேறு எல்லா பிளானட்டுமே நல்லா இருக்குது இவருக்கு ஜாதகத்தில். லக்னாதிபதி சூரியனை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அது கூடவே சேர்த்து புதனை ஆக்டிவேட் பண்ணால் புதன் சூரியன் சேர்த்து ஆக்டிவேட் பண்ணால் புத ஆதித்ய யோகம் கிடைக்கும். அதனால் தலைமை பொறுப்பு இருக்கிற தகுதி கிடைக்கும். ராகு கேதுவை டீஆக்டிவேட் பண்ணிட்டா லைஃப் பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிடும். நல்லபடியாக பர்சனல் லைஃபும் அமையும், நல்லபடியாக வந்து வேலையும் அமையும், ப்ரொஃபஷனல் லைஃபும் நல்லபடியாக அமையும். இது உங்களுக்கு கொஸ்டின் இருக்காமா? சார் வீடு கட்ட முடியல, தொழில் பலதுல பிரச்சனை நிறைய இருக்குதுங்க சார். ஆமாம்மா, சூரியன் புதன் ஆக்டிவேட் பண்ணால் வீடும் கட்ட முடியும், தொழிலும் நல்ல தொழிலாக அமையும். கவலைப்பட வேண்டாமா, கட்டாயமாக நல்ல தொழில் அமையும், நல்ல தொழில் அமையும். சூரியனுக்கு என்ன சார்? சூரியனுக்கு சூரியனார் கோயில் போகலாம், பிரதோஷ வழிபாடு பண்ணலாம், சூரியனுக்குரிய ரூபி மோதிரம் போடலாம். புதனுக்கு திருவெண்காடு போகலாம், ப்ளஸ் புதனுக்கு பெருமாள் கோயில் போகலாம். அது இல்லாமல் புதனுக்கு வந்து மரகத பச்சை மோதிரம் போட்டு சரி பண்ணிக்கலாம். அப்புறம் ராகு கேதுவுக்கு திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம் போகலாம், காளகஸ்தி போகலாம். ராகுக்குரிய கோமேதகம், கேதுக்குரியடியும் இரண்டையும் ஒரே மோதிரத்தில் பதிச்சு இடது கை மோதிர விரலில் மோதிரமாக போடலாம். அது இல்லாமல் பூர்வ ஜென்ம சாபம் விலகிறதுக்கு குலதெய்வம் போகணும், ராமேஸ்வரம் போகணும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி, வாரணாசிங்கிற காசியும் புத்தகயனக்காயும் ஒரு தடையாவது போகணும். அப்படி பண்ணும்போது வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். சரியா? சரிங்க சார், பெரிய கஷ்டம். ஆமாம், இது எல்லாமே மாறிடுமா. காசி ராமேஸ்வரம் போயிட்டு இருந்தீங்கன்னா இது எல்லாமே மாற்றி தரேன். ஜஸ்ட்டு ஒரு மாதம் 1.5 மாதத்தில் உங்களோட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். எதுவும் இதுக்கு மேலே எதுவும் டவுட்னாலும் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேளுங்க, அவங்க சொல்லி தருவாங்க. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும், கவலைப்பட வேண்டாம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஆனால் அந்த தொழிலுக்குரிய பிளானட் வந்து 100% நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிருக்கு. ஆனால் பூர்வ ஜென்ம சாபம் இந்த ஜாதகத்துக்கு இருக்கிறதுனாலையும் லக்னாதிபதி சூரியனே வீக்காக இருக்கிறனாலையும் திறமை இருக்கின்ற அளவுக்கு முன்னேற முடியாமல் போகிறது. அதை சரி பண்ணுறதுக்கு தான் இதை நம்ம பண்ணியிருக்கிறோம். இனிமேல் இவங்க சீரும் சிறப்புமாக நன்றாக இருப்பார்கள் இந்த பரிகாரம் பண்ணுவதன் மூலமாக. அடுத்த காலர் காத்துட்ருக்காங்க. வணக்கம், ராஜநேரம். வணக்கம் ராஜநேரம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், நான் திண்டுக்கல்லேருந்து ஜோதி பிரகாஷ். திண்டுக்கல்லேருந்து ஜோதி பிரகாஷ். ஜோதி பிரகாஷ் பேசுகிறீங்க. ஓகே, யாருக்கு ஜாதகம் பார்த்துக்கணும்? எனக்கு தான் சார். உங்களுக்கு தான் பார்த்துக்கணும். ஓகே, ஒரு நிமிஷம். JOTHIPRAKA ஜோதி பிரகாஷ். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 5/7/1984. 1984. டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 11:55 11:55 இரவு. இப்போ 23/25. ஓகே, பிறந்த ஊர்? திண்டுக்கல். ஸோ நீங்கள் இப்போ பிறந்தது வந்து கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், லக்னம் மீன லக்னம், சரியா? ஆமாம். கன்னி ராசிக்கு அர்த்தாசிரம சனி நடந்துகிட்ருக்கு. திருநள்ளாறு போயிட்டு வந்தீங்களா? போகல சார். போகணும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகணும். 18, 19, 20 மே வரைக்கும் உங்களுக்கு அர்த்தாசிரம சனி இருக்கிறதுனால 6 மாதத்துக்கு ஒரு தெரியாது திருநள்ளாறு போகிறது நல்லது. மற்றும் நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சனிக்கிழமையில் போகிறதும், சனிக்கிழமையில் வந்து சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு ஏற்றி வைக்கிறதும் ரொம்ப சிறப்பு. காக்கைக்கு சாதம் வைக்கணும், அது சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். உங்கள் பாக்கெட்டில் 2 இலைய துளசியாவது இருக்கணும், ஒரு கட்ட துளசி இருந்தால் ரொம்ப உத்தமம் உங்களோட பேக்கில். அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் 7 சனியை வின் பண்ணுறதுக்கான முழு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு அதை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். மேலும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாதக பிரகாரம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு பார்ப்போம். உங்களோட லக்னம் வந்து மீன லக்னம், மீன லக்னத்துக்கு அதிபதி குரு வந்து நல்லா இருக்கிறாரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தனஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய், அவர் வீக்காக இருக்கிறார். செவ்வாய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
செவ்வாய்க்கு பவழம் ஒரு 8 கேரட் அல்லது 10 கேரட்டில் டாலராக பண்ணி கழுத்தில் போட்டுக்கணும். அப்படி போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த செவ்வாயோட பவழம் மூலியமாக அந்த செவ்வாயோட சக்தி கிடைத்து குடும்பம் நன்றாக இருக்கும், பணப்பிரச்சனை இல்லாமல் இருக்கும், பாக்கியமாக எல்லாம் கிடைக்கும். இல்லைன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு நிறைய போராட்டம், எதை எடுத்தாலும் தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படும். அதெல்லாம் மாற்றுறதுக்கு நீங்கள் செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஜாதகத்தில் வந்து லக்னத்திலேருந்து 3ல் ராகு 9ல் கேது, பாக்கியஸ்தானம் வீக்காக இருக்குது. அது ஒரு போராட்டமான வாழ்க்கையை குறிக்குது. அதுக்காக நீங்கள் ராகு கேதுவை டீஆக்டிவேட் பண்ணிக்கணும். அடுத்தது உங்களுக்கு வந்து புதனை ஆக்டிவேட் பண்ணணும். புதனை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சொந்த வீடு, வாகனம், சொத்து சுகம் மற்றும் மனைவி மூலியமான ஆதாயம் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் கட்டாயமாக புதனை ஆக்டிவேட் பண்ணணும். மேலும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்க வேண்டியது பூர்வ ஜென்ம சாப நிவர்த்தி நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கணும். அதுக்கு குலதெய்வம் ராமேஸ்வரம், காசி, கயா கட்டாயமாக போயிட்டு வரணும். மற்றபடி நீங்கள் செவ்வாய்க்குரிய டாலரும் புதனுக்குரிய மோதிரம் சுண்டு வரலையும் போட்டுட்டு ராகு கேதுவை இடது கையில் போட்டுட்டு குலதெய்வம் ராமேஸ்வரம், காசி, கயா போயிட்டு வந்துட்டாலே உங்களோட அனைத்து பிரச்சனையும் சால்வ் ஆகி வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக நீங்கள் இருக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ப்ராப்ளம் அப்படின்னா என்ன பிரச்சனை சம்மந்தமாக கொஸ்டின் கேட்க விரும்புகிறீங்க? பிசினஸ் நான் ஒரு கடை வச்சிருந்தேன், கடை எடுத்துட்டேன். ஓகே. இப்போ ஃப்ரெண்டு ஒருத்தர் வேலைக்கு கூப்பிடுறாரு நம்மளை. ஓகே. நான் இங்கே இருக்கேன், திண்டுக்கல்ல இருக்கேன், அவர் வெளியூர் கூப்பிடுறேன். வீட்டில் மாசம் வேறு இருக்காங்க. ஓகே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த வேலை இந்த கடை பிஸ்னஸ் பண்ணீங்களா, அதை எப்போ 2017 ஸ்டார்டிங்கில் மூடிட்டீங்களா? இது இப்போ 2018 கடைசியில். சாரி, 2018 கடைசியில் தான் மூடி இருக்கீங்க. ஆமாம் சார். 2018 ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்போ பிஸ்னஸ் வந்து நஷ்டமாக போச்சா? இல்லை, அந்த கடைசி அது ஒரு 3 மாதம் ரொம்ப அடி வாங்கிருச்சு. அதாவது 2018 ஸ்டார்டிங்லேயே இந்த உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஸ்டார்ட் ஆச்சு. அது ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட எண்டில் லாஸ்ட் 3 மந்த்ஸில் தான் உங்களுக்கு பிரச்சனை முழுசாக முத்தி போயிருக்கு. அது இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் முழுசாக உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஆக்சுவலாக குரு பயிற்சி முடிஞ்ச 3 மாதம், அதாவது 3ல் குரு போனதுக்கப்புறம் 4ல் இருக்கிற சனி, ஏன்னா ஆல்ரெடி குரு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தார், இப்போ அவரும் இல்லைங்கிறதுனால மொத்தமாகவே சனியும் சரியில்லை குருவும் சரியில்லைன்னு சொல்லிட்டு டோட்டலாக பிஸ்னஸ் மூடுற ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. இப்போ குரு வந்து என்னங்கப்பா, அதுக்கு என்னோட சிஸ்டரும் போன மாதம் இறந்துட்டாங்க. கடை காலி பண்ணி அங்கே ஒரு மாதத்துலேயே இறந்துட்டாங்க. ஓகே. இப்போ இது எல்லாமே எதை காமிக்குதுன்னா, உங்களோட பேட் டைம் ஒன்று இருக்குங்கிறத மட்டும் தான் குறிக்குது. அதனால் நீங்கள் இப்போ வேலைக்கு போகிறதுங்கிற சூஸிங் வந்து தப்பு ஒன்றும் கிடையாது, தாராளமாக பண்ணலாம். அவங்க கர்ப்பமாக இருக்கிறத வந்து யாராவது பார்த்துக்கோங்க. அதனால் நீங்கள் வேலைக்கு போகிறதுனா போகலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணால் நல்லது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் இதை சரி பண்ணணும் அப்படின்னா, 100% இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் கோயில் போய் வழிபாடு பண்ணுங்கள். ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் மோதிரம் போடுங்க. இந்த பிரச்சனையை உங்களுக்கு சால்வ் ஆகிடும். ராகு கேது டீஆக்டிவேஷன், செவ்வாய் ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 100% பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அது மாதிரி புதன் ஆக்டிவேட் பண்ணுங்கள், 100% சால்வ் ஆகும். கவலைப்பட வேண்டாம். சரியா? ஸோ ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.